குட் மார்னிங் மக்களே. ஸோ குழந்தை வளர்ப்பு, இந்த பேச்சு லேட்டாக வர்றது, இல்லை கண் பார்வை கான்டாக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறத சீரீஸில் இது வந்து ஒரு 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே நான் வந்து சொன்ன இதில் வந்து ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கிவ் அ ஃபீட்பேக். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது வந்து எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீன் டைமை குறைச்சா ஐ கான்டாக்டும் ஸ்பீச் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோஸில். அதே மாதிரி என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தா உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்டும் ஸ்பீச் டெவலப்மெண்ட் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ தேர்டாக டாப்பிக்காக நம்ம பேச போகிறது வந்து இன்றைக்கி ஒரு பேரண்ட்டுடைய ரோல். வாட் இஸ் அ பேரண்ட்ஸ் ரோல்? உங்கள் குழந்த வந்து டிலே ஸ்பீச் இருக்குது, ரொம்ப லேட்டாக பேசுகிறாங்க, 2 வயசு 3 வயசு ஆகியும் பேசலை, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் இல்லை, ஒரு இடமா உட்காரலை அப்படின்னா ஒரு அம்மா அப்பாவாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யூ மைட் ஆஸ்க் வை அப்படின்னா ஐ ஆம் டாக்கிங் வித் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 14 இயர்ஸாக ஐ எம் ஒர்க்கிங் ஆன் மை சன். இது வந்து வெளியில் ஷேர் பண்ணுறது ஒரு பெருமையான விஷயமா, இது ஒரு ரீல்ஸ், ஒரு 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 வீடியோக்காகவா இல்லை ஒரு லைக்ஸ்க்காகவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து இட்ஸ் 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 அன் அவேர்னஸ் திங். நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஐ ஹாவ் சஃபர்ட் அ லாட் அண்ட் ஐ நோ என்ன மாதிரி நிறைய அம்மாக்கள் அங்கே தனியாக கவலைப்பட்டுக்கிட்டோ அழுதுகிட்டோ புலம்பிக்கிட்டோ சாமியை கும்பிட்டுக்கிட்டோ விரதம் வச்சுக்கிட்டோ இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு அம்மாவை நான் வந்து ரீச் அவுட் பண்ணிட மாட்டேன்னா, அந்த மாதிரி ஒரு அம்மா கிட்ட நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டேனான்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ இது நிஜமாகவே ஜென்யூனான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பேசப்படுற ஒரு வீடியோ. ஸோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு அதை கன்சிடரேஷனில் வச்சுட்டு பாருங்கள். ஸோ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு அம்மாவா அப்படின்னா, நான் 2 வயசில் என் பையன் வந்து பேசலை அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் அது வந்து ஃபோன்னால தான் அப்படின்றத எனக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது அதுக்கு காரணம் என்னென்னா, நான் 2 வயசுலேயே வந்து ஸ்பீச் தெரப்பிக்கு போயிட்டேன். நான் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஸ்பீச் தெரப்பி போனேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து ப்ளே ஸ்கூலில் போட்டிங்கன்னா உங்கள் பையன் வந்து நல்லா பேசி பழகிடுவான். ப்ளே ஸ்கூலில் போட்டேன். ப்ளே ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னா டிவி தான் போட்டு காமிச்சிட்ருந்தாங்க. ஸ்பீச் தெரப்பிக்கு போகும்போது அந்த அந்த ஸ்பீச் தெரப்பிக்காக நான் வெயிட் பண்ணும்போது என் பையன் ஃபோன் பார்த்துட்டு தான் இருப்பான். அந்த தெரப்பிஸ்ட் வந்து, இல்லை ஃபோனை காமிக்காதீங்க, இதனால உன் பையனுக்கு டேமேஜ் ஆகுதுன்ற விஷயத்த அந்த தெரப்பிஸ்ட்டும் சொன்னதில்லை. ஸோ இந்த மாதிரி அதை நானே ரியலைஸ் பண்ணி எனக்கு புரிகிறதுக்கு 4 வயசு ஆச்சு. ஸோ அந்த 4வது வயசில் என் 2வது பையன் பிறந்துட்டான். அவனுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்போது நாங்கள் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கேக் கட் ஒரு 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 ஓல்டேஜ் ஹோமில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் கேக் கட் பண்ணுறதுக்காக, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் ஆஸ்க் த ஃபோட்டோ. என் பையன்கிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்க நான் ட்ரை பண்ணும்போது பயங்கர வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணான். ஸோ தட் வாஸ் மை பீக் பாயிண்ட். அந்த பாயிண்ட் எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, இவன் வந்து எந்த அளவுக்கு அக்ரெஷன், வைலன்ஸ் இவனுக்குள்ளே வந்துருச்சு இந்த ஃபோன்னால் அப்படின்னு. அன்றைக்கி நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலை. வீட்டுக்கு வந்துட்டு த டே ஐ டுக் த ஃபோன் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட். அன்றைக்கி அவன் கையிலேருந்து நான் ஃபோனை பிடுங்கினது தான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் தரவே இல்லை. அன்றைக்கி வந்து அவன் கற்றுனா அவனை விட நான் அதிகமாக கற்றுனேன். தட் மேட் ஹிம் ஸ்டாப் ஹிஸ் டேண்ட்ரம்ஸ். ஸோ ஒரு பேரண்ட்டாக, ஒரு அம்மாவை வந்து குழந்தைகிட்ட வந்து மெதுவாக தான் பேசணும், குழந்தைக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம குழந்தை வந்து இந்த ஃபோன்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலேயோ நம்ம பேசுகிறது அவங்க மூளை வரைக்கும் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணியோ இல்லை கொஞ்சம் ஒரு 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 டோன் விச் மேக்ஸ் தெம் லுக் பேக், திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு டோனில் பேசினா தான் என் பையன் பார்க்க ஆரம்பித்தான். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் எது பேசினாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அவனை ஹோல்டு பண்ணி கண்ணுக்கு கண்ணு பார்த்து கிளியராக சொன்னால் தான் அவன் புரிய ஆரம்பித்தது. அப்போ தான் ஹீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தட்
அந்த ஒரு ஒரு பிரம்மன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியில் வர்றதை நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த மாதிரி தான் உட்காந்து அவனுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி நான் பாடம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஸ்பீச் அந்த தெரபிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, இல்லை இல்லை உங்கள் பையனால் முடியாது, உங்கள் பையன் வந்து அவனால் தனியாக எதுவுமே பண்ண முடியாது, தனியாக அவனால் எழுத முடியாது, அவன் ஹீ கேனாட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஹீ கேனாட் ரைட், அவனால் எழுத முடியாது, அவனுக்கு படித்து புரிஞ்சுக்கிற அறிவு இல்லை அவனுக்கு, அவன் வந்து தனியாக ஒரு இடத்துல நிற்க மாட்டான், தனியாக ஒரு இடத்துல உட்கார மாட்டான், அப்படி எப்போ போனாலும் இந்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. தட் பிகேம் அ சேலஞ்ச். எனக்கு அது ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இல்லை என் பையனால் ரீட் பண்ண முடியும், என் பையனால் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஐ வாஸ் கிவிங் இம் ப்ராக்டிஸ். நான் அவனை உட்கார வச்சு 1-on-1 ஃபோக்கஸ்டாக, நீங்கள் ஸ்பீச் தெரப்பியோ நீங்கள் எந்த தெரப்பியோ போனீங்கனாலும் ஒரு குரூப்பாக ஒரு குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு ஒருத்தவங்க நடுவில் உட்காந்து ஒரு பேப்பர் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், they were trying to teach a story to my son. அவன் ஒரு 2.5 வயசு இருக்கும்போது ஒரு பிக்சரை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வந்து அந்த ஸ்டோரியை அந்த படத்தை பார்த்து சொல்லணும். அவங்க வந்து மோர் தேன் 3 months they tried and they said no see, அவனால் ஒரு ஸ்டோரியை கூட சொல்ல முடியலை அப்படின்னு. ஐ டுக் தோஸ் ஸ்லைட்ஸ் வித் மீ. நான் பார்த்தேன், அந்த ஸ்லைடை பார்த்துட்டு சரி ஓகேன்னு விட்டுட்டு ஐ ப்ராட் பேக் த ஸ்லைட்ஸ் ஹோம். நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த படத்தை நான் வரைஞ்சி, இந்த காக்கா தண்ணியில் கல்லை போட்டு குடிக்கிற அந்த கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை நான் வரைஞ்சி, நான் கையால் சும்மா ரஃப்பாக வரைஞ்சி ஒரு பிக்சரை காமிச்சு அவனுக்கு அந்த சென்டென்ஸை சொல்லுவேன். அப்புறம் அந்த சென்டென்ஸ் அவர் ரிப்பீட் பண்ணுவான். we were able to do that in a week. ஒரே வாரத்தில் என்னால் அவனுக்கு அந்த கதையை சொல்லி கொடுக்க முடிஞ்சது. தெரபிஸ்டால் 3 மாதம் ஆயும் அந்த கதையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலை. ஸோ ஜஸ்ட் இமேஜின் த பவர் ஆஸ் அ மதர். ஒரு அம்மாவோ அவங்க கையில் எவ்வளோ பவர் இருக்குன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் தெரபிஸ்ட் கிட்ட போங்க, ஸ்பீச் தெரபிஸ்ட், நான் தப்புனே சொல்லவே இல்லை. பட் உங்கள் ரோல் அதில் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா, உங்கள் குழந்தைய யார் கையிலையோ கொடுத்துட்டு நீங்கள் பணம் கட்டிட்டு ஃபீஸ் கட்டுறது மட்டும்தான் என் பொறுப்புன்னு நினச்சிங்கன்னா, யூ வில் லூஸ் யுவர் சைல்டு. உங்கள் குழந்தை எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வேணாம், என் குழந்தை எல்லாரும் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் குழந்தைய யூ கேன் டூ இட். உங்களால் பண்ண முடியும். இதை நான் நிறைய பேர் பார்க்குறவங்ககிட்ட பேசுகிறவங்ககிட்டலாம் சொல்லியிருக்கேன். அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து சீரியஸாக எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியலை. என் பையன் வந்து எக்ஸாமில் தெரபிஸ்ட் வந்து கூட உட்காந்துட்டு, இல்லை நாங்கள் வந்து கூட உட்காந்து மார்க் வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க. நான் போய் டீச்சர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் வந்து என் பையனுக்கு நீங்கள் எல்லாமே கரெக்டாக தானே எழுதியிருக்கான், ஏன் நீங்கள் மார்க் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அவன் கூட வந்து அவனுடைய தெரபிஸ்ட் வந்து சப்போர்ட்டிவாக உட்காந்து ஹெல்ப் பண்ணி அசிஸ்ட் பண்ணி எழுதியிருக்கான், அதனால நாங்கள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு மார்க் அவனுக்கு கொடுக்க முடியாது, அதனால கொஞ்சம் பெர்சன்டேஜ் நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ சேலஞ்ச், நோ, என் பையனுக்கு தெரபிஸ்ட் தேவையில்லை. என் பையன் தனியாக ரீட் பண்ணி எழுதுகிற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்குது. அவனுக்கு நிறைய நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். வீட்டில் நிறைய தடவை அவனை எழுத வச்சுருக்கேன். வீட்டில் அவனே கொஷின் படித்து ரீட் பண்ணி எழுதியிருக்கான். நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தே டுக் அ சான்ஸ் அண்ட் ஐ செட், நீங்கள் யாருமே உட்கார வேணாம் அவன் பக்கத்தில். அவன் பக்கத்தில் அவன் பெஞ்சில் யாரோ உட்காந்து அவன் பார்த்து எழுதிடுவானோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட வேணாம். நீங்கள் வந்து ஒரு டேபிளில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு வாலை பார்த்து மேக் ஹிம் செட் ஃபேஸிங் அ வால் அண்ட் டூ ஹிஸ் டெஸ்ட். அவன் பண்ணா, he got 100 and that was a day I proved a mother can do anything. So I'm going to continue this series. I'm going to tell you all my life experience. If it's going to help any one of you, யாராவது ஒருத்தருக்காவது இது ஹெல்ப் பண்ணிருச்சுன்னா, யாராவது ஒரு அம்மாக்காவது இது ஹெல்ப் பண்ணி நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி உங்கள் குழந்தைகிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை அந்த குரூப்லேருந்து அவனை கொண்டு வந்துட்டீங்கன்னா, I'll be most happy. I'm not doing this for subscribers or likes. I'm doing this just to share my life experience, and I wish I empower a mother today. Thank you.